ஆத்ம நமஸ்தே. துலாம் ராசினர் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும், நீங்க எந்த வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாங்க இங்க பார்க்க போறோம். அதாவது துலாம் ராசினர்னாலே ஒரு சமநிலை உடன்பாடோட இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி அவங்கள ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவீங்க. இவங்க எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு பிடிக்காதவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க கரெக்டாவே ஜட்ஜ் பண்ணுவீங்க. அவங்கள நீங்க பார்த்துக்கிறதுல எந்த ஒரு பிரிவு பாகுபாடுன்றது இருக்காது. ஆனா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒருத்தவங்கள டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அழகாக அனலைஸ் பண்ணுவீங்க. யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் சரியா இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு கூட பிறந்தவங்க, உங்களுடைய வெல்விஷரு, உங்களுக்கு ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கிறவங்க அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி சமநிலையில் ஏற்படுத்தி நிற்பீங்க. இதில் உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் யார் தப்பு யார் ரைட்டுன்றதை கூட கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அதை தைரியமாக வெளிப்படுத்த முடியாது. அதுவும் உங்களுடைய ராசியில தான் சூரியன் நீச்சம் அடைகிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தயக்கம்ன்றது அதிகமாகவே இருக்கும். இது சொன்னால் இதனால எனக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு தயக்கம் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் துலாம் ராசினர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார தந்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசினா சரியா இருக்கும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், யார்கிட்ட நம்ம முயற்சி எடுக்கிறோம், யாரை நம்ம உதவி கேட்குறோம், அவங்க கிட்ட என்ன மாதிரியான உதவிகளை எடுத்துக்க முடியுன்ற அந்த ஸ்மார்ட் திங்கிங் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. அதே நேரத்தில் நீங்க எப்படி முன்னேற்றம் அடைகிறதுலையும் கவனமா இருப்பீங்க. உங்களால யாருக்கு எந்த பிரச்சனை குறைபாடு எதுவுமே இருக்காதுங்க. ஆனா நீங்க போய் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பயம் ஏற்படும். யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அட இவங்க வந்திருக்காங்களேப்பா, இவங்க நம்மள என்ன நினைக்க போறாங்களோ, என்ன சொல்ல போறாங்களோன்னு ஒரு பயத்தை அவங்க மனசுல விதைச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது கூட உண்மையை அப்படியே வெளிப்பட்டமா சொல்லலைனாலும் உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத இன்டைரக்டாக அவங்க கிட்ட தெரியப்படுத்திடுவீங்க. நீ தான் தப்பான ஆளுன்றது எனக்கு தெரியுன்றத வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியுன்றத காமிச்சிடுவீங்க. அதனாலே உங்களை எல்லாருமே கொஞ்சம் ஒதுக்குற நிலைமைக்கு ஏற்படுத்திடுவாங்க. இந்த துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, விசாக நட்சத்திரம் இருக்குது. இதில் சித்திரை நட்சத்திரம்ன்றது செவ்வாய் நட்சத்திரம். அதே நேரத்தில் சுக்கிரன் அம்சம் நிறைந்த நட்சத்திரம். துலாம் ராசியில இருக்கிற சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல செல்வாக்கு அந்தஸ்தோடு தான் இவங்களுடைய வளர்ப்புன்றது இருக்கும். பிறந்த வீடும் சரி ரொம்பவே நல்ல செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு பெற்று தான் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை போக்குமே ரொம்பவே நல்ல மேம்பட்டு தான் இருக்கும். அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சு இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது லைஃப். ஒரு இடத்துல நல்ல முன்னேற்றமா இருக்குதுன்னா இன்னொரு இடத்துல ஒரு சரிவு பார்த்துருப்பாங்க. ஆக இவங்களுக்கு வாழ்க்கை ஏற்ற இறக்கமா இருக்கும். அடுத்ததான் விசாக நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இவங்க தன்னுடைய கௌரவத்துக்கு எங்கேயுமே எந்த பங்கமும் விளைச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்தமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றது இவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெளிவாகவே இருப்பாங்க. ஏன்னா இது குருவோட அம்சம் நிறைந்த நட்சத்திரம். அதே மாதிரி ராகு சாரமும் நிறைஞ்சு இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களால தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படும். இவங்க வாழ்க்கையில் ஒரு அவமானத்தையோ ஒரு பிரச்சனையோ இவங்க சந்திக்கிறாங்கன்னா அது தன் பிறந்த குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு அந்த அவமானம் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவையில்லாத ஈகவை இவங்க வளர்த்துக்கிட்டு அதனாலேயே இவங்க மற்றவங்களை விட்டு ஒதுங்கியும் இருப்பாங்க. யார்கிட்ட போனால் தன்னோட வேலை ஆகுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் சரி, இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கவங்க மட்டும் அந்த மாதிரி செல்ஃபிஷாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாத்த விட என்னோட ஈகோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் கௌரவம் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு இருப்பாங்க. இதில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திரமான அதாவது மதுரையில் இருக்கும் குருவித்துறை என்னும் ஊரில் சித்திராத வல்லப பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடுவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று லவ் மேரேஜாக நடந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தள்ளி போகும். சரியான வரையில் அமையறதும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் மேரேஜ் அலைன்ஸ் பார்க்க போகிறீங்கனாலே நீங்கள் இந்த சித்திராத வல்லப பெருமாள் கோயிலில் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டு உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வரும்போது அதுக்கப்புறம் வர அலைன்ஸ்
டெட்லைன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணலாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் தான். ஏன்னா ராகுவோட அம்சம் நிறைந்த நட்சத்திரன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் ஏற்றம் நல்லா இருக்கும். அடுத்த முறை பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அடுத்த முறை பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கிளுக்கு இறக்கி விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து பெரும்பாலும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலான்னா தாத்திரேஸ்வரர் கோயில், அதாவது சென்னை சித்துக்காட்டில் இருக்கிற இந்த தாத்திரேஸ்வரர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிடுங்க. அந்த கோயிலில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, அங்கே இருக்கிற புரோகிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா ராகோட அம்சம் நிறைஞ்சிருக்குன்னும் போது நீங்கள் யாருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ டொனேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஏற்றம் நல்லாவே இருக்கும். திரும்பவும் சர்க்கிள் வந்தாலும் அது வந்து அவ்வளவு அதிகமாக ஏற்படாது. அதனால் மோஸ்ட்லி நிறைய டொனேஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி அங்கேயே நீங்கள் அந்த டொனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். தீர்க்க முடியாத துன்பமாக இருக்கா, ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, அப்போது உங்களுக்கு 21வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துக்கான கோயில் அட்சயபுரீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை விளாங்குளம் என்ற ஊரில் இருக்குங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில் விளாங்குளம் என்ற ஊரில் இந்த அட்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் பூச நட்சத்திரம் அன்று நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில் சர்க்கிள் ஏற்படுதோ அப்போல்லாம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த பூச நட்சத்திரத்தை அன்று போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல திருப்பு முனையாகவே இருக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை கோயிலான அதிதீஸ்வரர் கோயில் வேலூர் பக்கத்தில் வாணியம்பாடி என்ற ஊரில் இருக்க இந்த அதிதீஸ்வரர் கோயில். இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ரொம்பவே கடினமாக இருக்குது, துன்பங்கள் அதிகமாக இருக்குது, எல்லாத்துலேயும் தடங்கள் ஏற்படுதுன்னா நீங்கள் இந்த அதிதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்கும். அடுத்ததான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈகோயிஸ்டுக்கு விட்டாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிருங்க. தான் எல்லாம், தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி தன்னோட மனசுக்குள்ளே, அதாவது இவங்க வெளிப்படுத்தினாலும் சரி தன்னோட மனசுக்குள்ளே அவங்க அந்த எடை போட்டு வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரொம்ப வந்து ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க செங்கோட்டை பண்பொழி என்ற ஊரில் முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா அப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கான கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணோம். இது நாகப்பட்டினம்ல இருக்கு. நாகப்பட்டினம் கோமல் என்ற ஊரில் இருக்க இந்த கற்கடேஸ்வரர் கோயில் போய் வழிபாடு பண்ணும்போது விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்குங்க. இப்போது துலாம் ராசியில் இருக்கிற விசாக நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். விருச்சிக ராசியில் இருக்க விசாக நட்சத்திரம் அடுத்து வர வீடியோவில் பாருங்கள்.